Hello everyone, welcome to my channel இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு முதல்ல பாத்துடலாம். இப்போ நீங்க இத சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண போறேன். நீ நேத்தி பீச்சுக்கு போனியா மாலுக்கு போனியா? ரைட், பீச்சுக்கு அல்லது மாலுக்கு போனியா? இப்ப அல்லது நம்ம சாய்ஸ் கொடுக்குறோம் இந்த இடத்துல, ரைட்டா? அந்த அல்லதுங்கிற வார்த்தைக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது? இல்ல எனக்கு காஃபியும் பிடிக்காது டீயும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இல்ல அதுவும் இல்ல, அதை எப்படி பேசுறது? இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது இல்ல சாய்ஸஸ் இல்ல ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் பத்தி நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம நம்மளோட 30 day சேலஞ்ச்ல நம்ம இன்னைக்கு 16th கிளாஸ்ல இருக்கோம். 16வது கிளாஸ்ல தொடர்ந்து நீங்க பாத்துட்டு வாங்க. 30 day கிளாஸஸ் பாக்குறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேச வரும். நீங்க மாத்திரம் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இன்னைக்கு வாங்க போர்டுக்கு போகலாம். சோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தேர்ந்தெடுத்தல். ஆக்சுவலி இந்த தேர்ந்தெடுத்தல் நம்ம either or வார்த்தை யூஸ் பண்ணணும். இது கன்ஜங்ஷன்ஸ். நம்ம ஏற்கனவே கன்ஜங்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். அதுல and, but, so, because பார்த்தோம். அப்புறம் போன வாரம் if பார்த்தோம். இதுல நம்ம பார்ட் 3ல இருக்கோம் இன்னைக்கு. சோ இந்த either or orங்கிறது கன்ஜங்ஷன் தான். இது சென்டென்சஸ் இல்ல வார்த்தைகளை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகேயா? சோ இப்போ either or or முதல்ல பார்க்கலாம். either or orக்கு நம்ம அல்லதுன்னு அர்த்தம், ரைட்? Okay, so இந்த either or or most of the time sentences சேர்ந்துதான் வரும், ரைட்? either வந்தா usually அந்த சென்டென்ஸ்ல or இருக்கும். so இந்த eitherங்கிறத நீங்க ஆப்ஷனலா யூஸ் பண்ணலாம், வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஆனா சில சமயம் நம்ம சொல்றத வலியுறுத்துறதுக்காக, எம்பசைஸ் பண்றதுக்காக நம்ம இந்த வேர்ட் either யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வெண்ணிலா அல்லது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்ய போகிறேன். சோ இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, செய்ய போகிறேன். சோ ஐ வில் ஆர்டர். இந்த either ஆப்ஷனல்ங்கிறதுனால வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆர் சாக்லேட் ஐஸ்கிரீம். சோ இந்த ஆருக்கு என்ன அர்த்தம்? அல்லது. இது இல்லைன்னா அது, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, ரைட்? அவர் ஒரு கணித ஆசிரியர் அல்லது வேதியியல் ஆசிரியர், எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆசிரியர் இல்ல ஆசிரியர். ஓகே, அவர் ஒரு கணித ஆசிரியர் அல்லது வேதியியல் ஆசிரியர், எனக்கு சரியாக தெரியல, எனக்கு அதை ஐம் நாட் ஷூர், எனக்கு தெரியல. சோ he is either, இந்த either நீங்க போட்டுக்கலாம் இல்ல விட்டுக்கலாம், அதனால நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். a maths teacher or a chemistry teacher, I'm not sure. ஓகே, சோ இந்த ஆன் அல்லது அல்லதுங்கிறது இது ஒரு ஆப்ஷன் என்னது மேத்ஸ் டீச்சர், ரெண்டாவது ஆப்ஷன் இது கெமிஸ்ட்ரி டீச்சர். இதுக்கு ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொல்ல வரும். இப்போ நான் வலியுறுத்தல் ஏன் சொன்னேன்? இந்த either நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இந்த either கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். நீங்க பாருங்க, இப்போ நீங்க நார்மலா நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், ஒண்ணு ரூமுக்குள்ள போ இல்ல வெளியில இரு, வழியை மறைச்சு நிக்காது, ரைட்டா? ஒண்ணு நீங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறீங்க, அதாவது வலியுறுத்தி சொல்றீங்க, இது ரெண்டு தான் உனக்கு ஆப்ஷன். ஒண்ணு நீ உள்ள இருக்கணும் இல்ல வெளியில இருக்கணும், வழியை மறைச்சிட்டு நிக்காது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம வலியுறுத்தி சொல்றோம் அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன். அந்த ஒண்ணுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு இரு, இல்ல உள்ள போய் வெளியில இரு. சோ அந்த டைம்ல நம்ம either யூஸ் பண்ணினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல. அது நமக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், ஒரு எம்பசிஸ் கொடுக்கும். இப்ப பாருங்க, நீ ஒன்று படி அல்லது என்னுடன் வா, கண்டிப்பாக வீடியோ கேம் விளையாடக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒண்ணு படிக்கிறது இல்ல என்னோட வரணும். தேர்ட் ஆப்ஷன் வீடியோ கேம் விளையாடுறது கண்டிப்பா கூடாது. சோ இந்த இடத்துல நீங்க either போட்டீங்கன்னா நீங்க நல்லா எம்பசைஸ் பண்ணி சொல்றீங்க, you either study or come with me, do not play video games. சோ இந்த இடத்துல நம்ம அந்த வலியுறுத்தலுக்காக இந்த either யூஸ். சோ எங்க நீங்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், உனக்கு தேர்ட் ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல இந்த கண்டிப்பா either யூஸ் பண்ணினா ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் சென்டென்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம questions கூட யூஸ் பண்ணலாம். யூஸ்வலி questions நம்ம either யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் or தான் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு டீ வேண்டுமா அல்லது காஃபி வேண்டுமா? உனக்கு டீ வேண்டுமா அல்லது காஃபி வேண்டுமா?
Do you want coffee or tea? So youக்கு நம்ம present tenseல do தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லிங்க் அனுப்புறேன் present tenseக்கு. வேணும்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீ நேற்று பீச்சுக்கு சென்றாயா அல்லது சினிமாவுக்கு சென்றாயா? So நேத்திய பத்தி பேசுறோம். So question கேட்க did யூஸ் பண்ணணும் past tenseல. Did you go to the beach or a movie yesterday? So இந்த இடத்துல or எதுக்கு யூஸ் பண்றோம்? அல்லது பீச் போனியா இல்ல ரெண்டு ஆப்ஷன் பீச் போனியா இல்ல மூவிக்கு போனியா? சோ இந்த மாதிரி क्वेश्चंसல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது நெய்தர் நார். இப்ப எய்தர் ஆர்னா ரெண்டு சாய்ஸ் கூட ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது. நெய்தர் நார்னா இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கன்ஜங்ஷன். அதை அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம நெய்தர் நார் பார்க்கலாம். சோ யூசுவலி நெய்தர் வந்தா நார் வரும் மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ்ல. சோ இப்போ நெய்தர் நாருக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஷனும் இல்ல அந்த ஆப்ஷனும் இல்ல, இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்னு வச்சு நம்ம நெய்தர் நார் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ நெய்தர் நார்னா என்னது? இது ஒரு கன்ஜங்ஷன் தான். சோ நெய்தர் நார்னா என்னது? இதுவும் இல்ல அதுவும் இல்ல. சோ இப்ப யாரோ உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. நம்ம கேள்வி எப்படி எய்தர் ஆர் வச்சு கேள்வி கேட்கறதுன்னு பார்த்தோம் இல்லையா? Do you want coffee or tea? உனக்கு காஃபி வேணுமா அல்லது டீ வேணுமா? ரைட், எனக்கு காஃபியும் வேண்டாம் டீயும் வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு நீங்க கேட்கணும்னா என்ன சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லணும்? I want neither coffee nor tea. இதுவும் இல்ல அதுவும் இல்ல. ரைட்டா? Please give me some water. ரைட், சோ இந்த இடத்துல எனக்கு இதுவும் வேண்டாம் அது வேண்டாம் நம்ம neither nor யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேணும்னா நீங்க இதே சென்டென்ஸ் you could also say I don't want coffee or tea. நீங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேயா? இதே நீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா neither nor யூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு I don't want neither இந்த இடத்துல don't want போடாதீங்க. அப்போ இது டபுள் நெகட்டிவ் ஆயிடும். ரைட்டா? இது தப்பு. டபுள் நெகட்டிவ் இஸ் மீனிங்லெஸ், இட்ஸ் ரபிஷ். சோ அதனால யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சோ இந்த இடத்துல I want neither coffee nor tea சொல்லணும். இல்லனா I don't want coffee or tea. சோ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஆர் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த क्वेश्चन பாக்கலாம். Did you go to the mall or movie yesterday? நீ நேத்து மாலுக்கு போனியா இல்ல மூவிக்கு போனியா? நாங்கள் மாலுக்கும் போகவில்லை படத்துக்கும் போகவில்லை, வீட்டில் தங்கி விட்டோம். ரைட், ரெண்டும் நாங்க பண்ணல, ரெண்டு ஆப்ஷனும் நடக்கல. So we went neither to the mall nor to the movie. We stayed at home. இங்க பாருங்க, we went neither to the mall nor to the movie. We stayed at home. So இந்த neither or eitherல எங்க போடணும்? உங்களோட ஆப்ஷன்ஸ் முன்னாடி. ஏன்னா மால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மூவி ரெண்டாவது ஆப்ஷன். எய்தர் ஆல்போ அதேதான். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, நெய்தர் காஃபி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உங்களோட ரெண்டு சாய்ஸ்ல இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காஃபி, ரெண்டாவது ஆப்ஷன் டீ. அதுக்கு முன்னாடி நார் போடணும். ஓகேங்களா? சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ரைட்டா? சோ நெய்தர் நார் எய்தர் ஆர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு எக்ஸசைஸ்க்கு வாங்க, கடைசியா ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ். தமிழ்ல எழுதி இருக்கிறத நீங்க எய்தர் ஆர் நெய்தர் நார் போட்டு எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அவர்கள் நாளை அல்லது நாளன்னைக்கு வருவார்கள். ஓகே, ஆல்ரைட். நீ இது கேள்வி, இது வெறும் சென்டென்ஸ் இது. ஓகே, இந்த இடத்துல நீங்க எய்தர் ஆர் யூஸ் பண்ணலாம். நீ சயின்ஸ் குரூப் தேர்ந்தெடுக்க போகிறாயா அல்லது காமர்ஸ் குரூப் தேர்ந்தெடுக்க போகிறாயா? சோ இது क्वेश्चनல கண்டிப்பா எய்தர் போடாதீங்க, வெறும் ஆர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரைட்? சோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் செலக்ட் ஆர் சூஸ். ஓகே, சூஸ். சரியா? ரைட். ஓகே, அடுத்தது நெய்தர் நார வச்ச ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். என் மகளுக்கு இட்லியும் பிடிக்காது தோசையும் பிடிக்காது, அவளுக்கு பூரி பிடிக்கும். சோ இதுவும் இல்ல அதுவும் இல்ல. ரைட்டா? சோ இதுக்கு நெய்தர் நார் யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சொன்ன மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த கிளாஸ்ல